ஒருத்தன் இறந்து போனானா, கடவுள் கிட்ட போனானா. கடவுள் வந்து கையில் ஒரு பெட்டி வச்சுட்டு இருந்தாரா அவனை வரவேற்கிறதுக்கு, வாவான்னு. வாட் இஸ் இன்சைட் தட் பெட்டி? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னாராம். எது? கடவுள். பகவத்கீதைன்னு சொன்னதுனால இங்கிலீஷில் சொல்கிறேன் மேடம். வாட் இஸ் திஸ்? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னா, உள்ளே இருக்கிறது என் உயிரா? இல்லை, அது என்கிட்ட வந்துருச்சு. என் கல்வியா? அது உலகத்திலே போயிடுச்சு. என்னுடைய செல்வமா? நோ, பேரே செல்வம். அது எப்படி கூட வரும்? சூப்பராக வச்சுருக்கான் பாருங்க தமிழன் பேர், செல்வம். போய்கிட்டே இருக்கும். சரியா? பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் சொல்லிட்டு பயமுறுத்திட்டு தான் இருக்கிறேன். 3 தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். நான் பல வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கேன், இந்த 16 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன ஒரு டாலர் போட்டு வந்தேங்க. 4.5 வயசுங்க என் பையனுக்கு. அவன் என்னை பார்த்துக்கல, மம்மி சூப்பர் அப்படின்னா. எதுக்குடான? இன்னும் ஆஃப்டர் 25 இயர்ஸ் டிசைன் அப்படியே இருக்கும். 4.5 வயசில் சொல்கிறாங்க அவன். நான் 10 வருஷத்துக்கு அப்புறமா 2 வீலரில் போயிட்டே இருக்கிறேன். குட் ஷெப்பர்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்குல்ல, சுவர், அதில் எழுதி போட்டிருந்தான் ஒரு வார்த்தை. நான் அது ரொம்ப இதுவாக வச்சுருப்பேன் அந்த டாலரை. ஒரு வார்த்தையை பார்த்த உடனே 10 வருஷத்துக்கு முன்னால் என் பையன் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான், கடவுள். ஒருத்தி வருவாள். என் பையன் சொன்ன. அதுலேருந்து நகை வாங்குறதை நிறுத்திட்டேன் நான். நீங்கள் பாருங்கள், நான் என்னுடைய எந்த வீடியோவும் எடுத்து பாருங்கள், அந்த ஒத்த செயின் தான் அதோட நிற்கிறேன். சில ஞானம் வந்து சேர்கின்ற பொழுது பாருங்க, உன் கையில் என்ன இருக்கிறது? செல்வமா? இல்லை. என் உறவுகளா? இல்லை. என் மனைவி, என் காதல் மனைவி, என்னை பெற்ற தாயின் உயிர். பின்ன என்னதான் இருக்கு அந்த பெட்டியில? நான் உனக்கு என்று ஒதுக்கிய காலம், டைம். அவ்வளவுதான். யார் ஒருவர் அந்த காலத்தை மிகச்சரியாக அறுவடை செய்து கொள்கிறார்களோ, இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சொல்றேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் காலம், டைம். அது மேடம் கிட்டயோ என் கிட்டயோ இல்லை, நாங்கள் அதை கடந்து வந்திருக்கிறோம். 17 இயர்ஸ், 20 இயர்ஸ், 21 இயர்ஸ், 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறியா? கடிகாரம் எழுமுன், கடிகாரம் ஓடுமுன் ஓடு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். 3 பிரிச்சுக்கோ. வாழ்க்கையில் அந்த விஷயங்களை வேஸ்ட் பண்றியா, இன்வெஸ்ட் பண்றியா, ஸ்பெண்ட் பண்றியா? செலவழிக்கிறாயா, முதலீடாக போடுகிறாயா, அல்லது வீணடிக்கிறாயா? வீணடிப்பதை குறைத்து கொண்டு, செலவினங்களை குறைத்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ணு, டைமை இன்வெஸ்ட் பண்ணு. இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களா இந்த பேச்சை? யூ நோ யூ ஆர் இன்வெஸ்டிங். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, முதலீடாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். நாம நினைக்கிறோம். 2 சொல்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன், பேச்சுக்காக வெளியில் போகிறேன்ல, பேச்சுக்காக வெளியில் போகும்பொழுது நாங்கள் எல்லோரும் புகழ், செல்வாக்கு, பயண அனுபவம் எல்லாத்தையும் சம்பாதிப்போம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்துருக்கேங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், இதை யார் கொடுத்து வச்சவங்க? ஸ்பீக்கர்ஸா, ஆடியன்ஸா? ஆடியன்ஸ் தாங்க. ஆடியன்ஸா இருக்கிறதுல இருக்கிற நன்மைகள் பேச்சாளராக இருக்கிறவங்க கிட்ட இல்லை. ஏன் தெரியுமா? பேச்சாளர்கள் பேசிவிட்டு போய் விடுகிறோம், கொடுத்து விட்டு போய் விடுகிறார்கள், நீங்கள் தான் பெற்றுக்கொள்கிறீர்கள். நான் பல நேரங்களில் வெளிநாடுகளுக்கு போகின்ற பொழுது, வெளியில் நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற பொழுது, சான்றோர்களுடன் நடந்து போகின்ற பொழுது, அவர்களுடன் வாகனங்களில் போகின்ற பொழுது அவர்கள் பேச நான் கேட்பேன். என்ன தெரியுமா? ரொம்ப நிதானமாக சில சொற்களை கேட்டுக்கொண்டால் நீங்கள் தேடி போனதை விட சிறப்பானது உங்கள் கைக்கு வந்து சேரும். தேடி போனது சுமார் தான். ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற தேடலில் கிடைக்க வேண்டியவையே கிடைக்கின்றன என்பார் ஜெயபாஸ்கர். பிரமாதமான விஷயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி பிரமாதமான விஷயம் எனக்கு 2 கிடைச்சது. நான் ஒரு வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறேன். ஆன் டேபிள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். BKM பாரதி கலைமன்றம் ஹூஸ்டன் 50வது பொன்விழா மீனாட்சி அம்மன் டெம்பிள்ல நடக்குது. ஜேன்னு நடக்குது. பேசி எல்லாம் முடிச்சுட்டு சான் ஆண்டனியோ போகிறதுக்காக வரோம். நம்ம இந்த சென்டரில், நாசா சென்டரில் வந்து நமக்கு காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறமா லஞ்ச், சான் ஆண்டனி போன லஞ்ச் டேபிள் உட்காந்துட்டோம். என்ன அனுபவம்ங்க அது? ஒரு மனிதர் என்னிடத்தில் 2 வார்த்தைகளை சொன்னார். இந்த 2 வார்த்தைகளை நான் கடத்திட்டு போறேன். காலத்தை நீங்கள் எப்படி கையகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். 2 வார்த்தை சொன்னார். பர்வீன், நானும் நிறைய மக்களை சந்திக்கிறேன், ஆனால் நீ நிறைய பேரை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகிறாய். எப்படி மொத்தமாக யாரேனும் கூடினால் இதை சொல்லிடுறியா? சொல்லுங்க, நான் சொல்றேன்.
2 ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார். முதல் ஸ்டேட்மெண்ட், நமக்கு நம்மில் பலருக்கு பல திட்டங்கள் இருக்கு லைஃப்ல. இல்லாத திட்டம் என்ன தெரியுமா? ஒண்ணே ஒன்று, நம்மோடு நமக்கு எந்த திட்டமும் இல்லை. உங்களோடு உங்களுக்கு திட்டங்களை இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் செய்ய போறீங்க? தெரியல மேடம். பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அப்புறமா தெரியல மேடம். வீடெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சிட்டீங்க, நீங்க? தெரியலையே மேடம். ஹேவ் பிளான்ஸ். 17 வயது முதல் 25 வயது வரை எது செய்வாயோ உன் 60 வயது வரைக்கும் அதைத்தான் செய்வாய். 60 வயதிற்கு பிறகு 85, 90 என்று உன் வாழ்க்கையை நீ கால்குலேட் பண்ணு. செல்ஃபிஷ்னஸ் தான் தப்பு, செல்ஃப் லவ் தப்பே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், போய் எழுதி உங்களுடைய டைரியில உங்க வீடுகளில் மாட்டி வச்சுக்கோங்க. ஹேவ் செல்ஃப் லவ். உங்களை நீங்கள் நேசியுங்கள், உங்கள் நேரத்தை நேசியுங்கள். இந்த பெண்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மன வருத்தம் தெரியுமா? 50, 60 வயசுல பாருங்களேன், அவங்கள கண்களில் ஒரு நிரந்தர சோகமும் ஒரு நிரந்தர கோபமும் இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் சுதந்திரமாக இல்லை. சுதந்திரமாக இருப்பது என்பது என்ன என்று பர்வீன் சுல்தானா பேசியதை சன் டிவியில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். சுதந்திரம் என்பது நான் விரும்புவதையெல்லாம் செய்வதல்ல, நான் எதை விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது. அது பெண்களுக்கு கிடைப்பதே இல்லை. இந்த ஆம்பளைங்க இருக்கிறீங்கல்ல, கல்யாணமான உடனே உங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? ப்ராஜெக்ட். பொண்டாட்டியை திருத்துறது. நீங்க என்ன டீச்சரா? அவ என்ன ஆன்சர் ஷீட்டா? 25 வருஷமா சொல்றேன், திருந்தவே மாட்டேங்கிறேன். நானும் தான் கேட்டுட்டு இருக்கிறேன், நீ சொல்றதை எப்போ நிறுத்தி திருந்துவேன்னு. அது இல்லை. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. குரான், திருக்குரானில் ஒரு வார்த்தை வருகிறது, உங்கள் மனைவி காதுகளை, பைபிள் சொல்ற மாதிரி, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும். அதை நேராக்க முயற்சி செய்தார், அது உடைந்துவிடும். உங்கள் நெஞ்செலும்பு உடைவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்கிறீர்கள்? அது அப்படியே விடுங்க. அதன் இயல்பு அப்படித்தான். அந்த இயல்பு அப்படின்னா pebble is a pebble, rose is a rose. When you want to fly with eagle, பருந்து கூட பறக்கணும்னு நினைச்சீங்கன்னா don't swim with ducks. வாத்துகளோடு நீந்தாதீர்கள். வாத்துகளோடு தான் நீந்த வேண்டும் என்றால் பருந்துகளோடு பறக்காதீர்கள். இந்த பாட்டில் எனக்கு இந்த ரேப் சாங்லாம் நான் கேட்பேங்க. இப்போ கெட்ட கெட்ட வார்த்தையில் வர்றதுனால கேட்கறது இல்லை. முதல்ல கொஞ்சம் நல்லா வரும். ஒரு ரேப் சாங் சொல்லவா? பேட்டா ரேப்னு ஒரு சாங். யார் பாடினது? எந்த நடிகர் பாட்டுது? இப்போ இஸ்ரோவில் வந்து ஒரு இயக்குனர் மாறி இருக்கிறார், அவர் பேரு நீங்க யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கிறதுல தான் உங்க வாழ்க்கையின் ரகசியமே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆளை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார். நான் செகண்ட் சொன்ன ஆளை நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க. நாராயணன் ஒருத்தர் வந்திருக்கிறார் இப்போ சோம்நாத் போயிட்டு. பேட்டர் ஆப்ல ஒரு பாட்டு வரும், ஒரு வரி வரும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உனக்கென பிறந்தது உனக்கே தான், கிடைச்சது வச்சுக்கோட அவ்வளவுதான். அப்புறம் கிடைச்சது வச்சுக்கோட அவ்வளவுதான், விடியும் பார் விடியும் பார், விடிய 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 பேட்டர் ஆப் பேட்டர் ஆப் பேட்டர். அதுல இந்த ஊர்வசி ஊர்வசின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை நான் இப்போ கேள்வி கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சார். எந்த படத்தில் வருது, யார் பாடுற? அந்த ஊர்வசி பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த ஊர்வசி ஊர்வசி அதில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க அந்த கவிஞர். பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது, புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது, கண்ணகி சிலைதான் இங்குண்டு சீதைக்கு தனியாய் சிலையேது, பிலிம் காட்டி பொண்ணு மாட்டலே நான் டேக் இட். என்ன சொல்ற, ஒரு பாட்டு இருக்குதுன்னா நிறைய விஷயங்களை டெலீட் பண்ணிட்டு உயிரா இருக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும், பறவை மாதிரி. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை ஞானமாக தருகிறது. எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து நன்மையை எடுப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் டைரி குறிப்புகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐ எம் வெரி பிஸி, ஐ டோன்ட் ஹேவ் டைம். இப்படி சொல்றவங்களை நம்ம பார்த்துருக்கோமா? டைமே இல்லை, அவர் ரொம்ப பிஸி. நான் சொல்லட்டுமா,
Who is the busiest person? யார் மிக பிஸியான ஆள் என்றால் யாருக்கு எல்லோருக்காகவும் நேரம் இருக்கிறதோ அவர்தான் பிஸியஸ்ட் பர்சனே தவிர மற்றவர்களுக்கு நேரம் தராதவர்கள் நிர்வாக கோளாறு கொண்டவர்களே தவிர பிஸியஸ்ட் பர்சன் என்பதனை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில சவால்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? பணத்தை விட நேரம் முக்கியமானது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், காலம் காலம் பொன்னை இழந்தால் சம்பாதித்து விடலாம், காலம் உயிர் போன்றது. கான். நேரத்தை உயிரை போல் பாதுகாத்து வேலை செய்யக்கூடியவர்கள் நான் பல பேரை பார்க்கிறேன். நாளைக்கு பண்ணிக்கலாம். இந்த பெங்களூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு வீடு, ஒரு தெருவில் ஒரு கிராமமே இருக்கு, ஒரு குட்டி கிராமம். அதில் ராத்திரி பேய் வரும். அதனால் ஆனால் அது எழுத படிக்க தெரிஞ்ச பேய். நீங்கள் இப்போ கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம். எல்லோருடைய சுவர்லையும் நாளை வா என்று எழுதியிருப்பார். அது படிச்சுட்டு போயிடும். அடுத்த நாள் வரும், மறுபடியும் நாளை வான்னு. பேய்க்கு வேணாலும் நாளை வான்னு எழுதி வைக்கலாம். உன் வாழ்க்கைக்கு எழுதி வைக்கலாமா? நாளைக்கு படிச்சுக்கலாம். ஐயோ படித்து அப்படியே பட்டோலி வீசி பறந்துருவேன். நாளைக்கு மார்னிங் 4 o'clock எப்படி எந்திரிப்பேன்? தட்டிட்டு தூங்கிடுவேன். நான் சொல்கிறேன் பாருங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் நல்லவன், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் சுமாரானவன், 7 மணிக்கு எழுந்திருக்கிறதெல்லாம் எருமை, 8 மணிக்கு எழுந்திரிச்சா காட்டெருமை. சுப முகூர்த்தம்னால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி எந்திரிக்க வேண்டாமா? நீங்க பாருங்க, ஐபிஎஸ் விஜயகுமாரோட ஒரு பேட்டி எடுத்தேன். அவர் சொன்னார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தை பாஸ் பண்ணியிருக்காருங்க. அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு ஐபிஎஸ். எப்போ அங்கே படிப்பீங்கன்னா பிஏ படிச்சுக்கிட்டே படிச்சிருக்காரு. எப்போ படிப்பீங்கன்னா ராத்திரி 12:30 மணிக்கு எல்லாரும் தூங்கின அப்புறமா டார்ச் லைட் வச்சுட்டு படிப்பாராம். நான் சொல்லட்டுமா, எல்லோரும் தூங்குகின்ற பொழுது எவன் ஒருவன் விழித்து இருந்து தன் வேலைகளை பார்க்கின்றானோ அவன்தான் கடிகாரம் ஓடும் முன் ஓடி மற்றவர்களுக்கு முன்னால் சாதனை படைக்கிறான். நம்முடைய காலத்தை இந்த இளைஞர்களுக்கு தூக்கம் அவ்வளவு பிடிக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியுமா செத்தா எப்படி இருக்கும்னு? தெரியாதுல்ல? வள்ளுவர் சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு. செத்து போனா எப்படி இருக்குமோ தூங்கினா அப்படிதான் இருக்கும். தூக்கம் என்பது ஓய்விற்கானது. 5 to 6 மணி நேரம் ஓய்வு, குழந்தைகளுக்கு 7 to 8 மணி நேரம் ஓய்வு. அதற்கு பின்னால் வேலை செய்யும் சில பேர் இருக்கிறாங்க. இப்படி சொல்றேனே நான், இந்த தலைமுறைக்கு சொல்லாமல் எப்பொழுது சொல்லுவது இதை? 99.9% ராத்திரி 3-3:30 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது எதுக்காகன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. நைட் ஃபுல் சிக்கன் சாப்பிட்டு நல்லா பெப்சி கோலா குடிச்சிட்டு தூங்குறவன் 99.9% ஹார்ட் அட்டாக்ல சாவறான். இங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா? வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப வேலை, அதுக்கு சனிக்கிழமை வந்து பார்ட்டி. வேலை செய்து களைத்தவனுக்கு ஓய்வுதான் தேவை தவிர பார்ட்டியா தேவை? ராத்திரி மறுபடியும் முழிச்சிட்டு இருந்து செத்து போறதுக்கு. உழைக்கின்றவனுக்கு ஓய்வு தானே தேவை. ஓய்வு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கணக்கெடுத்துக் கொள்ளாமலேயே கடந்து போகிறோம். நான் இப்படி சொல்கிறேன், 24 மணி நேரத்தை பிரிங்க. ஒரு டீச்சர் நான் சொல்லித்தரேன், நான் பிரிக்கிறேன். நான் குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன் சொன்னா நம்பணும். காலையில் 7:45க்கு காலேஜுக்கு போய் சைன் பண்ணுறேன். நான் 2 மணி வரைக்கும் காலேஜில் தான் இருப்பேன். அதுக்கு பிறகு தான் ஊரெல்லாம் சுற்றுறேன். நான் இருக்கிற இடத்துல யாரும் வந்து நீங்கள் பேச்சை கேட்கறது இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்து நான் பேசுகிறேன். ட்ராவல் 4 hours to 5 hours ட்ராவல். இதோ நான் மத்தியானம் 2:30 மணிக்கு கிளம்புனேன், 5:30 மணிக்கு வந்தேன். இதோ 1 மணி நேரத்தில் உங்கள் முன்னால் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் இதை முடித்த உடனே மறுபடியும் போயிடுவேன். நாளைக்கு எங்களுக்கு பெருநாள். இந்த கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு நிறைய வேலைகள். எப்படி நான் இதை வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னா, யூ பிளான் hour to hour. ஒன்றும் இல்லை, மேடமுடைய ஷெடியூல் பாருங்கள் எப்படி இருக்கும். உட்காந்தபடியே கீழே மயங்கி விழுந்துருவீங்க, அவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் நிர்வகிப்பதனால்தான் மாவட்ட ஆட்சியர் ஒரு வீட்டை ஆட்சி பண்ண முடியல. 3 நாள் செத்து போன மாவை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றோம். நைட்டு அரைச்சி காலையில் சாப்பிட்றதுக்கு முடியல நம்மளால. எதுனாலும் இப்போ இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு. இப்போ ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு
ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிட்றதுக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாம் இந்த சனியனை வச்சுக்கிட்டு ஆன்லைன் அதில் வருது பீட்சா. முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை. 750 ரூபா மேடம். நாங்கள் 3 பேர் மேடம் குடும்பத்தில். ஒரு வாரம் நல்ல வலுவான சாப்பாடு. இந்த சார் சொன்ன எல்லா சம்பா அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கோதுமை, தென்னை எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஒரு மாதம், ஒரு வாரம் நல்லா கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். சாப்பிடலாமா இல்லையா சார்? ஒரு பர்கரில் முடிஞ்சு போகுது. இவர்கள் எப்படி காலத்தை, நான் இப்படி சொல்கிறேன், ஏன் இன்றைய குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? 30-35 வயதை ஏன் தள்ளி போடுகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் காலத்தை கணிக்கவில்லை, காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை, காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை. ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்துவிட்டு போகிறது காலம். காலம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை செய்யாது. யாருக்கு துணை செய்யும் என்றால், யார் அதை விட கரெக்டா எழுந்து நின்று அதை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் காலம் துணை செய்கிறது. நான் இப்படி சொல்லிட்டு போறேன். மூடு இருக்குல்ல, மூடு, இந்த மோட கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. இந்த மூடு தான் உங்க வாழ்க்கையை தின்னு தீக்குது. விருப்பமின்மை, சோம்பல், இந்த ரெண்டுத்தையும் மியூட் மோட்ல வைங்க. எது இருந்தாலும் இந்த தாய் 2 வார்த்தையை சொல்லித்தரேன். ஒன்று மோட்டிவேஷன், இன்னொன்று கமிட்மெண்ட். ஒன்று உந்துதல், ஒன்று அர்ப்பணிப்பு. நீங்க எப்படி அர்ப்பணிப்பு செய்வீங்க? நான் அர்ப்பணிப்பு நான் என்னன்னு என் மொழியில சொல்லவா? என் மொழியில சொல்றேன். அர்ப்பணிப்பு நான் என்னன்னு சொல்றேன். தூர்தர்ஷன் இருக்குல்ல, நம்ம தூர்தர்ஷன் ஒதிகை, அங்க கம்பராமாயணம் பேசுறதுக்கு இன்னிலிருந்து 16 வருஷத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்டாங்க. நான் கம்பராமாயணம் ரொம்ப விருப்பம் எனக்கு. அப்படி பேசுவேன் நான். கேமரா ஆன் பண்ணிட்டார். சின்ன பிள்ளை பேசுதுன்றதுனால யாரும் இல்லை, கேமராமேன் நான். மேலே அதில் கீ ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஆரம்பித்தேன். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. பிரமாதமா பேசுறான். 1 மணி நேரம் பேசி முடிச்ச உடனே கேமராமேன் இப்படி நின்னவர் தான். அதுக்கப்புறமா கிட்ட வந்து சொல்றாரு, மேடம் சாரி மேடம், என்ன கேமரா ஆன் பண்ணல மேடம். நடந்துச்சுங்க. மறுபடியும் அந்த பேச்செல்லாம் பேச முடியாது என்னால. மறுபடியும் எப்படி பேசுறது? ஆனா மனசு என்னன்னு தேத்திக்கிட்டேன் தெரியுமா? போயா, என் பேச்சை கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தனுக்காக பேசினையா, போயா. இந்த டெடிகேஷன் இருக்குல்ல, சரி இது ஒன்றும் பெரிய டெடிகேஷன் இல்லை. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி டெடிகேஷன் ஆகும்? பிரான்ஸ்க்கு போறேன். என்னுடைய பிரான்ஸ் என் கன்னி பேச்சு பாரதிதாசன், கம்பன் கழக தலைவர், 10வது ஆண்டு விழாவுக்கு என்ன கூப்பிடுறாங்க. நாங்கள் 3 அறிஞர்களோட போறோம். அதில் என்ன நடந்தது பாலிடிக்ஸ்னு எனக்கு தெரியல. எனக்கு சாட்டர்டே ஈவினிங் கொடுத்துருந்தாங்க, கம்பனில் பெண்மைன்னு தலைப்பு. ஆனால் எல்லாமே அதே ப்ரிப்பரேஷன் தான். கம்பராமாயண புக்கு வச்சுக்கிட்டு அதே படிச்சுக்கிட்டே வரேன். திடீர்னு எனக்கு ஃப்ரைடே நைட்டு, காலையில் வந்து இறங்குறோம். ஃப்ரைடே நைட்டு சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சாயந்தரம் பேசல மேடம், நீங்கள் காலையில் பேசுகிறீங்க. சார் காலையில் யாரும் வரமாட்டாங்க சார். ஃப்ரான்ஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு, எப்படி மார்னிங் வருவான்? யாரும் வரமாட்டாங்க சார். உங்களுக்கு என்ன மேடம், பேசுங்க மேடம். வந்துருவாங்க மேடம். வருவாங்களா? போய் இறங்கணும் பாருங்க. வந்திருந்தாங்க 7 பேர். 7 பேர்ல 4 பேர் எங்க அவங்க? இதோ மைக் செட். இந்த 4 பேருக்கும் பிரெஞ்சு தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. 3 பேர் ஆடியன்ஸ். அதுல ஒருத்தர் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தவர். 2 பேர்ல ஒருத்தர் கம்பன் கழக தலைவர், இன்னும் ஒன்று அவங்க பொஞ்சாதி. 2 பேர். கேமரா அப்படி வச்சிருக்கு. பேச ஆரம்பிச்சிட்டேன். கம்பனில் பெண்மை. எது ஞாபகம் வந்தது தெரியுமா? தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. ஃபுல் கமிட்மெண்ட், அர்ப்பணிப்போட பேசினேங்க. ஃபுல் அர்ப்பணிப்போட பேசினேன். கேமரா தான் ஆன்ல இருக்கேன். பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். பாரதிதாசன் அவங்க வைஃப் அவங்க கையை பிடிச்சிட்டு, 10வது ஆண்டு விழா நிறைவு பெற்றது மேடம் உங்களுடைய இந்த பேச்சில், ரொம்ப சந்தோஷம் நாங்கள். அவர் அன்னைக்கு பண்ண ஒரு வேலை. 2012 பிரான்ஸ் கம்பன் விழா, கம்பனில் பெண்மை, பர்வீன் சுல்தானான்னு இன்னைக்கு போட்டு பாருங்க. இந்த 13 வருஷமா 1,56,00,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த பேச்சு.
நீங்க முழுமையான அர்ப்பணிப்போட வேற வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலன் உங்களை வந்து சேரும். இது காஸ்மோஸ்ல பிரபஞ்சத்தின் ரகசிய மொழியில் குறிக்கப்பட்ட ஃபார்முலா. நீங்க செய்யணும்ன்றது செய்யாதீங்க. ஏங்க பைபிள்லையும் உபனிஷதங்களையும் சொல்ற வார்த்தையை சொல்ற, நீ உன் சதையை சுட்டெரிக்க கொடுத்தாலும், நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செலவு செய்ய கொடுத்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது கொரிந்தியர். அர்ப்பணிப்பு. உபனிஷதம் சொல்கிறது, உட்கார்ந்து ரிஷிபங்கன் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறான். யாகத்தை நடத்தின அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது, இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை நரகம் தான் என்று. ரிஷிபங்கன் கேட்கிறான், எதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்தியவனுக்கு எப்படி நீங்கள் நரகம் சொல்வீர்கள்? ஏனென்றால் அவன் நோக்கம் சொர்க்கம் அடைவது. சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதை இந்த காலம் குறித்துக் கொள்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப டெப்தான வார்த்தை சொல்றேன், ரொம்ப டெப்தா சொல்றேன். ரூமி சொல்வான், தொழுகை நிகழ்கின்ற பொழுது, தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. நீங்க நிற்கிற போதெல்லாம் தொழுகை நடக்கல. நீங்கள் எப்பொழுது செல்ஃப்லெஸ்ஸா தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது, அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள். நான் காலத்தில் அருமை கருதி இதை சொல்லுகிறேன். கடிகாரம் எழுவதற்கு முன்னால், அது ஓடுவதற்கு முன்னால், எங்க அது ஓடிக்கிட்டே இருக்குங்க, நிறுத்துங்கள பார்ப்போம், நிறுத்துங்கள பார்ப்போம். நான் இப்பெல்லாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா. என் கண்ணாடி முன்னால நின்று, என் பெற்றோர் முன்னால் நின்று, என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன். அர்ப்பணிப்பும் மன எழுச்சியும் இருந்தால் காலத்தை வெல்லலாம். எங்க அப்பா மரணப்படுக்கை இல்லைங்க, இதை நான் சொல்லணும்னு வரலைங்க. 10 மணிக்கு இறக்குறாருங்க, 7 மணிக்கு நான் கூட இருக்கேன். 7 மணிக்கு அப்பாவுடைய கண்கள் மேலே கீழே அசைது. அம்மா சொல்றாங்க, அப்பா போயிடுவாருமான்னு. அப்பா சொன்ன அந்த 2 வார்த்தையை சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையான கவிஞர், கவிஞர்களினுடைய கூற்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான. அதனால தான் குறள் நிற்குது, அதான் குரான் நிற்குது, அதனால தான் பைபிள் நிற்குது, உபனிஷதங்கள் எல்லாமே வந்து இலக்கியங்கள், கவிதைகள். அதில் பொய் இல்லை. அப்பா சொன்ன அந்த மரண வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கடத்துகிறேன், பேரன்பு கொண்டு இருக்கிறேன். அதனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வக்ஸே தர்கர் ரஹோ. உருது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? இருப்பீங்க வேலூர்ல. वक्त से डर कर रहो, ना जाने कब बदलेगा उसका मिजाज, वक्त से है दिन, वक्त से है रात. என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம் வந்து அப்பாவினுடைய தொண்டை குழியை அடைகின்ற அந்த வினாடியில் அப்பா எனக்கு தந்த ஆக உன்னதமான ஞானம், காலத்திற்கு பயந்துகொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது, காலமே இரவு, காலமே பகல். It is out of your control. It is not under your control. நீ அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அடுத்து சொன்ன வார்த்தை தான், காலத்தை ஜெயிக்க முடியாது. காலத்தை ஜெயிக்கணும்னா நீ சாகணும், அப்பதான் காலமா மாறலாம். காலத்தை வென்றான் யார்? யார் காலத்தை வெல்ல முடியும்? பாருங்க, காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. காலம் கடந்து போன பிறகு அதே பகை உணர்வோடு இருக்காதே, சமாதானம் செய்து கொள்ளு சொன்னார். அதான் அப்பா சொன்ன கடைசி வார்த்தை. எத்தனை பேர் ஆபாச எண்ணங்களையும் ஆராத ரணங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம்? இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொந்த அண்ணங்கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொந்த அம்மா அப்பா கிட்டே பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் மாமியார் கிட்ட நாத்தனார் கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெத்த புள்ள கிட்ட பேசாம இருக்கிறீங்க? மறுபடியும் வருமா காலம்? வராது, காலம் வராது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்க அண்ணனை, சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு அண்ணனை நான் கோவப்படுத்தினேன். இன்னைக்கு மத்தியானத்துல ஏதோ ஒரு வார்த்தை போட்டேன், அது நான் அவசரத்துல போட்டேன், அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. கடுமையான வார்த்தையால திட்டினான். அம்மா 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 கிட்ட திட்டினான், என்கிட்ட திட்டின. அண்ணா அம்மாட்ட என்கிட்ட சொல்ல, இதெல்லாம் உன் அம்மாட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு ஏதோ திட்டி எனக்கு மெசேஜ் போட்டான். அடுத்த 10 நிமிஷத்துல எங்க அண்ணனை நான் சமாதானப்படுத்திட்டேன். ஒன்றும் இல்லை, அன்பில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள்.
யார் அடிபணிய மறுக்கிறார்களோ அவர்கள் தோற்கிறார்கள். இந்த ரகசியம் நமக்கு எப்போ புரியும்? 12 வருஷமா நான் எங்க அண்ணனோட பேசுறதுல போ, இந்த கோட்டையில ஒரு கொம்பு இருக்கும், அதுக்கு மேல படம் போட்டு கொடியா சச்சு காட்டு. நான் சொல்லவா, அப்பா இல்லைன்னா அண்ணன் தாங்க நம்முடைய அப்பா, சின்ன அப்பாங்க. அது அப்பாவை இளமையான வயதில் பார்க்கணுன்னா இப்போ உயிரோடு இருக்கிற அண்ணனை பார்த்துக்கோ. பேசலைனாலும் போய் பேசிடுங்க. அவங்க கல்யாண ஆனதுலேருந்து சரியில்லை, அவன் சொத்தா, இன்னைக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பாரு. நான் சொல்கிறேன்ல, கடிகாரம் ஓடும் முன் ஓடு. கடிகாரம் ஒரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிறது, நீ அதுக்கு முன்னால் ஓடணும். நான் ஒரு ஃபோன், அண்ணா நல்லா இருக்கியா, அண்ணா நல்லா இருக்கியா, அண்ணா எதுக்கு ஃபோன் பண்ண, இப்படி தான் பதில் வரும். அண்ணல்ல சும்மா பேசின போல இருந்துச்சு, உன் ஞாபகம் வந்துச்சு, உன்னை ஒரு வாட்டி பார்த்துக்கவா வந்து, ஏன் என்ன மனசு சரியில்லை, அங்கே அப்படியே குரல் டவுன் ஆகும். அதுதான் அண்ணன். ஏன் தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சிகள் பிறக்கும், அண்ணன் பிறக்க மாட்டான், அக்கா பிறக்காது. சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா, அண்ணனா பிறக்கிறத விட சூப்பர் அண்ணனோட பிறக்கிறது. அண்ணனோட பிறக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலிங்க. ஆனால் நமக்கு அந்த அருமை தெரிவதே. ஆனால் இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் ஒத்த புள்ள. அது இன்னொரு ஒரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சுங்க வச்சுக்கோங்க, அதுங்க பிறக்கிறதுக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, மாமி கிடையாது, யாவனும் கிடையாது. நமக்கு நாமே திட்டம், மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். தாத்தா பாட்டி கூட ஸ்கைப்ல தான் வந்துட்டு போகும். உறவுகள் அற்று போகின்ற சூழ்நிலை. அதனால்தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது, கல்யாணம் பண்ண உடனே நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போ சொல்றாங்க, முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாம சொல்லாமலேயே அதுங்க சொல்லுதுங்க, நாம் தான் இருவர், நமக்கு எதுக்கு இன்னொருவர். அப்புறமா இப்ப வந்துருச்சுங்க, நாம் எதற்கு இருவர். என்ன மேடம் சொல்றது? இதுங்களை திருத்துறதுக்கு இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்கள் தேவைப்படுகின்றன. குடும்பம் என்கின்ற உறவு, சமூகம் என்கின்ற உறவு, நாடு என்கின்ற உறவு, உலகம் என்கின்ற உறவு. நான் சொன்னல, என் மனதை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, காலத்தை ஜெயிப்பதற்காக நான் சில சூட்சுமங்களை செய்கிறேன். நான் கடவுளிடத்துல பேசுறதே இல்லை, வழிபாடு மட்டும் நடத்துகிறேன். ரொம்ப ஆசை வந்தா, கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது. இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? என்ன வார்த்தை தெரியுமா சொல்றேன்? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். சரி, ரொம்ப தேவை, பயங்கர தேவை, என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில, இறைவா எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும், உன் சித்தமே என் பாக்கியம். முடிச்சு வந்து பாருங்க, நீங்க கேட்டீங்கன்னா 200 ரூபா கேட்டுப்பீங்க, அவன் 2 கோடி ரூபாய் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இல்லைன்னா 200 ரூபா கொடுத்துட்டு கம்முன்னு இருந்துருவான். மனதை விசாலமாக்கி கொள்ளுதல் இருக்குல்ல, அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஏனென்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டிலிருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும். ஒருத்தர் இருந்தா, அவன் பேர் வந்து டேவிட். பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது. எனக்கு இது ஒரு ஃபாதர் சொன்னார். பிசிக்ஸ் படித்த பையன் வாக்கின் இன்டர்வியூக்கு போயிருக்கான். 250 ரூபாவோட அப்ளிகேஷனை போடு, உனக்கு வேலை கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அவன்கிட்ட 250 ருபீஸ் இல்லை. அவன் என்ன பண்ணியிருக்கான்? வீட்டில் வந்து அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கான், இல்லை வெளியில் போய் கேட்டிருக்கான், இல்லை உறவுகள் கிட்ட கேட்டிருக்கான், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கான், இல்லை சர்ச்சுக்கு வந்துட்டான் நேரா. ஜீசஸ், I want 250 rupees only. Give me. Tomorrow is my day. Today you grant me 250 rupees, please. சொல்லிட்டு மனசுல தானே ஜபம் பண்ணுவாங்க. சொல்லிட்டு வெளியில அந்த ஜப ஏடு இருக்குல்ல, அதில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஜீசஸ்க்கு கேட்டிருக்கோம், ஆனால் அந்த ஜப லிஸ்ட்டை வந்து ஃபாதர் பார்த்துட்டார். நேராக உள்ள போய் பார்க்குறாரு. அவருக்கு அலவன்ஸ் 600 ரூபாய் அந்த மாதம். எல்லா செலவுகள் போனாலும் 200 ரூபாய் தான் வருது. இல்லைன்னா அவருக்கு கஷ்டமாயிடுவார். எல்லாத்தையும் கட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி பார்த்து 200 ருபீஸ் எடுத்துட்டார். ஒரு கவரில் போட்டு வச்சார். பையன் அங்கே தான் இருக்கான். மறுபடியும் போய் இப்படியே உட்காந்துருக்கான். மிஸ்டர் டேவிட், ஃபாதர்
Somebody wants to give this cover to you. Is your name is David? Yes, Father. You are going for the interview. ஓ ஜீசஸ் அப்படின்ட்டு கையில் வாங்கிட்டு பிரித்து பார்த்துருக்கேன். எவ்வளோ இருக்கணும்? எவ்வளோ இருக்கணும்? உற்றார் கொடுக்கல, உறவு கொடுக்கல, தெரிஞ்சவன் கொடுக்கல, 250 இருக்கணுமா? இதனால தான் என் நிம்மதி கெடுது. 250 இருக்கணும். அவனும் டேவிடும் எங்களை மாதிரி தான். நேராக போய் அந்த கவரை போட்டான். ஜீசஸ், என்னுடைய பிரார்த்தனையை நீ சரியாக கேட்டாய். 250 rupees கேட்டேன், நீ கொடுத்திருப்பாய். தவறான ஆளிடத்தில் கொடுத்து விட்டாய் ஜீசஸ். 50 ரூபா அடிச்சிட்டார் ஜீசஸ். இவர்கள் என்ன இருந்தாலும் காலத்தின் பின்னால் தான் இருப்பார்கள். காலத்தின் மனதை விசாலமாக்கி கொண்டால் கூண்டில் இருந்து வெளிப்படலாம். You can conquer the time. Conquer the timeங்கிறது என்ன தெரியுமா? இந்த வார்த்தை 2 வார்த்தை சொல்றேன். வீட்டில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் முடிந்தால் இந்த வார்த்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 கேள்வி பர்வீன் சுல்தானா எழுப்பிவிட்டு போகிறேன். எங்கே இருக்க விரும்புகிறாய்? எங்கே இருக்க விரும்புகிறாய்? நான் சொல்லட்டுமா? சுப்பலட்சுமி என்கின்ற சிறுமி 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆகிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் கவனத்தோடு படித்தார்கள். 10th கவனத்தோடு படித்தார்கள். பிறகு மெல்ல ஆசை தலை தூக்கியது. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். ஐ வாண்ட் டு பி in the collectorate. I want to be in that chair. Be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. எங்கே இருக்கிறீர்கள்? விருப்பம் பெத்த விருப்பம். இன்னைக்கு உகாதி. எல்லோருக்கும் உகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவ்வளோ விருப்பம் இருக்கு. ஆனால் செயல்பாட்டிலே தெளிவு இருக்கிறதா? செயல்பாட்டிலே அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தவம் இருக்கிறதா? காலத்தை வெல்லலாம். காலம் உங்களுக்கு எது கொடுத்து இருந்தாலும் खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. அல்லாமா இக்பால். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏ பக்தனே, உன்னை நீயே எந்த அளவிற்கு உன்னுடைய உறுதிப்பாட்டில் உயர்ந்து இரு என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை இனிமேல் நான் எப்படி எழுத? வேலூர்ல போஸ்டிங் போடு, சாங்ஷன். அடுத்து என்ன? சாங்ஷன் எப்பொழுது கிடைக்கும்? Be there where you want to be. நமக்கு என்ன தெரியுமா? வேல்யூ பண்ண தெரியல. நான் இதை சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்காதவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன். ஆண்களுக்கு ஒரு வசதி இருக்கு. பேக்கெட்ஸ் 6 பேக்கெட்ஸ், மினிமம் 5. பெண்களுக்கு இல்லை மேடம். கையில் பச்சை பிள்ளை மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் கூட அதுக்குள்ளே வச்சு தொலைச்சிட்டேன் மேடம். வேலூர் வரும்போது ஒரு பர்ஸை தொலைச்சிட்டு நேராக நம்ம அம்மாட்ட வந்து சொல்கிறேன், மேடம் பர்ஸ் தொல். மேடம் என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? எங்கே தொலைச்ச? பஸ்ஸில். பஸ் நம்பர் என்ன? போடு, ஃபோன் போடு. இந்த பஸ்ஸை பாரு. பஸ்ஸை பார்க்குறாங்க, பஸ்ஸில் இல்லை. அழுகுறேன் நான். தேடலாம் மேடம், தேடலாம், கிடச்சிரும், உட்காருங்க. இல்லை மேடம். தாங்க முடியாமல் மேடம் ஒரு வார்த்தை கேட்பாங்க என்கிட்ட. என்ன கேட்பாங்க? ஏன் இவ்வளோ அழுகுறீங்க? உள்ள என்ன வச்சிருக்கு கேட்பாங்களா? 30 ரூபா மேடம். என்ன சொல்வீங்க? என்ன சொல்லுவாங்க மேடம்? போனால் பர்ஸு 3 லட்சம் ரூபா. தொலைச்சது பர்ஸு. பர்ஸுக்கு உள்ளே இருக்கிறத நான் தொலைக்கல. இங்கே நம்ம நிறைய பேருக்கு எது தெரிகிறது இல்லை தெரியுமா? இந்த புருஷனால நமக்கு என்னதான் கிடைக்குது? அது 30 ரூபா தான். ஆனால் புருஷன் 3 லட்சம் ரூபா. இந்த பொண்டாட்டியால எனக்கு என்ன கிடைக்குது? 3 ரூபா தான். ஆனால் பொண்டாட்டி 30 லட்சம் ரூபா. இந்த அம்மா அப்பாவால் நமக்கு என்ன கிடைக்குது? 3 பைசா தான். அம்மா அப்பா 3 கோடி ரூபாய். வேல்யூ வேல்யூ தெரியுதா? நான் சொல்றேன். இப்போ அவர் சொன்னாருங்க என்கிட்ட, அந்த சான் ஆண்டனியோல சொன்னார்ல, ஒன்று தான் சொன்னேன். கவனமாக இருந்தவங்களுக்கு 2வது. இப்போ நான் இன்னொன்று 2வது சொல்றதுக்கு முன்னால் சொல்கிறேன். இந்த சான் ஆண்டனியில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே, நான் பேச்சு வாக்கில் அதை அப்படியே நிறுத்தியிருக்காங்க. 2வது என்ன சொன்னார் தெரியுமா? யூ டச் எனிதிங். எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் அதற்கு என்று கூலி உண்டு. அதுக்கு ஒரு டேக் இருக்கு, பிரைஸ் டேக் இருக்கு. கொடுக்காமல் எதுவும் நீங்கள் பெற முடியாது. இலவசம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது.
சரி, இந்த ப்ரோக்ராமுக்கு சும்மா தானே வந்தீங்க? இப்போ உள்ள நுழைஞ்சிங்களே, காசு கொடுத்தீங்களா? ஓ, ஃப்ரீயா? நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க தெரியுமா? எனக்கு இப்போ பேமெண்ட் வந்துகிட்டு இருக்கு உங்ககிட்ட இருந்து. வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத காலத்தை எனக்காக தந்து கொண்டு இருக்கிறீர்கள். இட் இஸ் மை பேமெண்ட். நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கான பேமெண்ட். பேமெண்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கமிட்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் காலத்தை வெல்கிறீர்கள். கடிகாரத்திற்கு முன்னால் நீங்கள் ஓடிவிடுகிறீர்கள். கடிகாரம் அப்படியே உங்களை பார்த்து கொண்டு இருக்கும். பல பேரை, நம்முடைய தாத்தா பேர் நமக்கு தெரியும், தாத்தாவுடைய அப்பா பேர் நமக்கு தெரியாது. சரி, தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் பேர் தெரியுமா? தாத்தாவோட எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. ஆனால் பாரதிய தெரியுமா? 1882 பிறந்தான். தெரியுதே நமக்கு. அது எப்படி நமக்கு தெரியுது? பல நேரங்களில் நான் யோசிச்சு பார்க்கிறேன், நமக்கு சில விஷயங்கள் வரலாற்றில் எப்படி இடம் பிடிப்பது, காலத்தை எப்படி ஜெயிப்பது, காலம் ஓடுவதற்கு முன் எப்படி ஓடுவதுன்னு தெரியல. இந்த தங்கை, இந்த அக்கா, இந்த தாய், இந்த பேராசிரியர் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மனக்கதவுகளை திறந்து இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரலாறு உங்கள் வெற்றியை, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், சொல்லுகிறேன், உங்கள் வெற்றியை வரலாறு முதல் வெற்றியை காகிதத்தில் தான் எழுதும், இரண்டாவது வெற்றியை தான் பொன்னெழுத்துக்களில் எழுதும். ஜெயிச்சிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. சேர்மன், சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ திரும்ப திரும்ப ஜெயிக்கணும். திரும்ப ஜெயிச்சாதான் வரலாற்று ஏடுகள். அதுதான் 5 முறை அப்படின்னு சொல்றோம்ல, சும்மாவா? அதனால்தான் சாதாரணமானவர்களை விட சாதனையாளர்கள் ஏன் மிகப்பெரியதாக இருக்கிறார்கள் என்றால், ஒன்றை அவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வழியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் எப்பொழுதும் வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்துவது எப்படி என்றால், வெற்றிகள் ஒருபோதும் யாருக்கும் உறுதி செய்யப்படுவதில்லை, வாய்ப்புகள் தான் உறுதி செய்யப்படுகின்றன. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். பர்வீன் சுல்தானா நல்லா பேசுவேன்னா இன்னைக்கு பேசுறியா? இன்னைக்கு நல்லா பேசுறியா? எப்போவோ நான் ஒரு காலத்தில் இப்ப நமக்கு பல நேரங்களில் தெரிவதே இல்லை. நான் சொல்லட்டுமா? if you are committed, if you are really motivated, you can win the time. நீங்கள் காலத்தை வெல்ல முடியும். எப்பொழுது என்றால், இது எனக்கானது. நான் இப்படி உறுதியா சொல்றேங்க. இதை சொல்லி நான் நிறைவு செய்றேன். ரொம்ப உறுதியா சொல்றேன். ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதாங்க இருக்கு. யாருடன் போராடுகிறீர்களோ உங்கள் ஆயுதங்களை அதற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரே ஆயுதத்தை வச்சிட்டு இருக்காது. ஒரே ஆயுதம் சரி வராது. ஆயுதம் என்பது கூர்மையாக இருக்க வேண்டும், குத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆயுதம், சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா, இங்க வச்சிருப்பாங்க ஆயுதத்தை. எப்படி தம்பி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, போ, உன் கவலை தான் எனக்கு. என்னதான் நீ வெளியில வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் உன் பொண்டாட்டி இங்க என்ன செய்யறான்றது உனக்கு தெரியலையே. அவன் இருப்பான் துபாயில், அவன் இருப்பான் ராசல் கைமால, அடுத்த நாள் ஃப்ளைட் போட்டுட்டு வந்து இறங்கிடுவான். இங்கே இருக்கும் அந்த ஆயுதம். சில பேர் அங்கே வச்சிருப்பாங்க விஷத்தை. சாப்பிட்டா விஷ முறிவு இருக்கு, இதுக்கு விஷ முறிவு இல்லை. ரொம்ப பலமாக இருக்கணும், மூடி இல்லை இதுக்கு, இதுக்கு இருக்கு, இது வந்து விழும், நாம தான் வடிகட்டணும். இது சரியா இருந்தால் இது சரியா இருக்கும். இல்லைன்னா கேட்கறதுல ஆமாவா 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 அப்படியா. 2 வீலரை பின்னால் உட்காந்துருக்கிற ஓட்டுவான் தெரியுமா? 2 வீலர் ஓட்டியிருக்கீங்களா? பின்னால் உட்காந்துருவன் ஸ்மார்ட்டாக இருந்தா அவன் தான் இண்டிகேட்டர், அவன் தான் திரும்புவாங்க. இப்படி ஈம்பா வண்டி திரும்பிடும். நம்ம பின்னால் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நம்மளை ஓட்டக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் செலுத்த வேண்டும். அதற்கான ஒரு மிக சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆயுதத்தை நிர்ணயம் செய்யுங்கள். புத்தகம் ஒரு ஆயுதம், வாசித்தால் தான் தெரிகிறது. சில புத்தகங்கள் காலில் பட்டவுடன் எடுத்து கையில் ஒட்டக்கூடியவை இல்லை, கிழித்து நெருப்பில் போடக்கூடியவை. படித்தா தானே தெரியுதியா? இல்லைன்னா எல்லாத்தையும் எல்லாம் கண்ணில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் நாம. படிங்க. படிப்பு என்பது ஆயுதம், கல்வி என்பது ஆயுதம். ஏன்னா படிக்க படிக்க என்ன ஆகும்னு சொல்லித்தரேன். இதை நிறைய பார்க்காதீங்க. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா படிக்க முடியாது. படிக்க முடியலன்னா யார் சொன்னாலும் புரியாது, அப்படின்னு போக வேண்டியதுதான். எப்படி புரிஞ்சுக்கிறது?
மைண்ட் இருக்குல்ல, அது அரெஸ்ட் ஆயிடும். மைண்ட் அரெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது பாருங்க. நான் ஒரு சூட்சுமமான விஷயத்தை சொல்றேன். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களை கொல்வதற்காக வந்தான் அஸ்வத்தாமன். தந்தையை கொன்றார்கள் என்ற வெறி, அவன் உப பாண்டவர்களை கொண்டுட்டான். அவனுக்கு சாபம். சாபத்தோட அலையிறவன் ஒரு காரியம் பண்ணாங்க, அத்தனை கிருஷ்ணனோட சேர்ந்த அத்தனை அந்த படையும் அழிகிற மாதிரி ஒரு வேலை செஞ்சான். நான் ரொம்ப சூட்சமான ஒரு ஆயுதத்தை உங்கள் கையில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவன் அனுப்பின ஆயுதம் என்ன தெரியுமா? நாராயணாஸ்திரம். நாராயணாஸ்திரத்தை அமிச்சிட்டான். கிருஷ்ணனுக்கு தெரியும் நாராயணாஸ்திரம் எல்லாரையும் கொண்டுடணும். எதிர்க்கவே இல்லையே கிருஷ்ணன். என்ன பண்ணான் தெரியுமா? எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். நாராயணாஸ்திரத்தை விட்டுட்டான். எல்லாரும் மண்ணில் பணிந்து கொள்ளுங்கள், படுத்துருங்கடான்ட்டான். எல்லாரும் தலை சாட்சி படுத்துட்டாங்க. சேனைகள் எல்லாரையும், தானும் படுத்துக்கொண்டான். நாராயணாஸ்திரம் இப்படி வந்துச்சு, எல்லாரையும் பார்த்துச்சு. யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னுடன் திரும்பி போயிடுச்சு. கிருஷ்ணர் பணிவை நாராயணாஸ்திரத்துக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தினார். எவ்வளவு பெரிய விஷயம் இது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், கொலை நடக்கிறது, தற்கொலை நடக்கிறது. கொலை என்பது வேறு எதுவும் இல்லை, முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை அவமானப்படுத்துவது, அவர்களை கொலை செய்வது. மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு முன்னால், மிகப்பெரிய ஆற்றல் உடையவர்களுக்கு முன்னால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பணிவை ஆயுதமாக எடுத்துக்கொள்கிறார்கள், காலத்தை வென்று விடுகிறார்கள். இல்லையே நம்மகிட்ட என்ன அதுக்கு போ போ. அப்புறமா அஞ்சலின்னு இருக்குதே, 16வது நாள் 21 வயசுக்கு. மனசு கொதிக்கோங்க எனக்கு அதெல்லாம் பார்க்க. செத்து போகின்ற வயதாது 21 வயசும் 24 வயசும். வண்டி எனக்கு வண்டி கொடுத்த ஆசிரியர், வண்டி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், 2 வீலரை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒரே பாடம் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பர்வீன், எவ்வளவு வேணுமானால் வேகமாக போ, ஆனால் நீ நினைக்கும் பொழுது வண்டி நிற்கணும், அவ்வளவு வேகத்தை மட்டும் செலுத்து. எவ்வளவு பெரிய பாடம் இது. புரியணுமே, பாடம் புரிய வேண்டுமே. நம்மில் பல பேருக்கு எதை ஆயுதமாக பயன்படுத்தி காலத்தை வெல்வது என்று தெரியவில்லை. கடிகாரம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், வேகமாக திட்டமிட்டு வேலைகளை செய்து கொண்டே இருப்பதல்ல. ஹிக்மத் என்று சொல்வார்கள் அரபியில். ஹிக்மத்தோடு வேலை செய்வது, ஒரு விஷயத்தை ஞானத்தோடு செய்வது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். வள்ளுவம். டெலிகேட் பண்றது, ஒரு விஷயத்தை டெபியூட் பண்றது, எவ்வளவு பெரிய விஷயங்கள். காலத்தை நானே இல்லை, சில பேர் பெண்கள் இருக்கிறீங்களே கடவுளே, இன்னிலேருந்து இந்த டைலாக்கை மாத்துங்க. நான் இல்லை, நான் என் வீட்டில் ஒன்றுமே நடக்காது, கம்முன்னு எல்லாம் சூப்பராக நடக்கும். எல்லாத்தையும் சுமக்கிறது. 50 வயசு ஆனவுடன் தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் எந்த இல்லைன்னு. அது 30 வயசுல தெரிஞ்சுக்கோ. உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக நீ தருகின்ற ஆக பெரிய வெகுமதி என்பது உன் உடல் நலம்தான் என்பதனை முதலில் உன்னுடைய புத்திக்கு சொல். ஏங்க நீங்க வாக்கிங்கு போங்க, தொப்பையா இருக்குதுன்னு நீயும் தான் போ கூட. உடனே புருஷங்க, அங்கேயுமா மேடம் வர சொல்றீங்க? யோ நீ இந்த பக்கம் போ, அந்தம்மா அந்த பக்கம் போட்டோம். ஆனால் நடங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கிறது குற்றம் இல்லை. நல்ல பொருட்களை உணவில் உண்ணுவது குற்றம் இல்லை, நல்ல தேவையில்லை. பாருங்க, 3 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பயணத்தில் இருப்பதனால் உடல் நலத்தை கவனிக்க முடியவில்லை. எனக்கு என் அண்ணன் மகள் தந்த, இப்பொழுதுதான் 3 நாளைக்கு முன்னால் தான் பிள்ளை பெற்றாள். அவள் சொன்னாள், அத்தை நான் சொல்ற 3 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. சர்க்கரை சாப்பிடாதீர்கள். அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய சொல்லி பயமுறுத்திட்டார். இவங்க பேச்செல்லாம் கேட்டோம்னா ஒன்றும் சாப்பிட மாட்டேன் தெரியுமா? எதை பார்த்தாலும் பயமா இருக்கும் மேடம். சர்க்கரை சாப்பிடாத, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, ஜங்க் ஃபுட் சாப்பிட, குப்பை பொருட்களை சாப்பிடாத. இந்த பீட்சா, பர்கர், வறுத்தக்கறி. இங்கே வந்து வறுத்தக்கறி பற்றிலாம் சொல்லக்கூடாது என்ன? வறுத்தக்கறி, இடியாப்பம், டோர்லாக் சாப்பிடாதீங்க. காந்தியடிகளினுடைய உருவ 3 குரங்கு. இந்த ஒரு கைக்கு ஒரு காது, ஒரு கைக்கு ஒரு காதா, ஒரு கண்ணுக்கு ஒரு கை, ஒரு கண்ணுக்கு ஒரு கையா, வாய்க்கு மட்டும் இங்கே 2. இப்படி பொத்தனா போதாதா? இது இப்படி கம்மியாக பேசு, கம்மியாக சாப்பிடு. அளந்து பேசு, அளந்து சாப்பிடு. அளவோடு இருக்கணுங்க. இதை இப்படி 2. இந்த முறை இருக்குல்ல, சிக்கன் சாப்பிடாதன்ட்டாரு, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, சக்கரை சாப்பிடாத, ஆரோக்கியமாக இருப்ப. நார்மல் டெலிவரி. நம்முடைய வாழ்க்கை நாம் தான் செலுத்த வேண்டும்.
நமக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். நான் சொன்ன 2 விஷயங்களில் ஒன்று, எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இரண்டாவது, எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்காக வேலையை தொடங்குங்கள். நம்மில் பல பேருக்கு அந்த திட்டமே இல்லை. செத்து போன 3வது நாளே ஜாலியாயிராங்க. நினைவு கூறப்பட வேண்டிய அளவிலே வாழ்க்கையில் ஒரு சிக்னேச்சர் போடுங்க. காலம் மிக மிக கண்ணியமானது. காலம்தான் கடவுள். காலம்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காலம் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. காலத்தை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் திட்டமிடுங்கள். அதற்கு என்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள். வாழ்க்கையில் சாதனையாளர்களாக வாருங்கள். செய்த தவறை திரும்ப செய்யாதீர்கள். நேசியுங்கள். உங்களையும் மற்றவர்களையும் நிறைய வாசியுங்கள். நன்றி, வணக்கம்.